அடிக்கிற வேலைக்கு கண்ட கண்ட கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காம வாரத்தில் ஒன் டைமாவது இந்த வெந்தயக்களி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் தணிஞ்சு போய் பாடி ரொம்ப கூலாக இருக்கும். வெந்தயக்களி பண்ணுறதுக்கு 1/4 கப் வெந்தயம் 1 கப் அரிசி ஓவர் நைட் ஊற வைங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் வெந்தயத்தையும் அரிசியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தென் அரைச்சி எடுத்த மாவு ரெண்டுத்தையுமே ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு தோசை மாவு பாத்தில் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. தென் இது கலந்து வச்சதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு பொடிச்ச வெல்லமும் 2 கப் அளவு தண்ணியும் எடுத்து வச்சுக்கோங்க. தென் ஒரு பேனில் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்ச வெந்தயம் அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டுங்க. அரிசியும் வெந்தயம் நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் சூப்பராக வெந்துடும். தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது. தென் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சா 1 கப் வெல்லத்தையும் போட்டு எகைன் ஒரு 10 நிமிஷம் கிண்டிங்கன்னா வெல்லம் அரிசி வெந்தயம் நல்லா மிக்ஸ் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு களி ரெடி ஆகிடும். தென் லாஸ்ட்டாக 1/4 கப் அளவு நல்லெண்ணெய் போட்டு கலந்திங்கன்னா சூப்பரான வெந்தயக்களி ரெடி ஆகிடும். இது தன்மையே கசப்பாக இருக்கிறதாங்க, ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டு குழந்தைங்க பெரியவங்க பாடி ஹீட் அதிகமாகறவங்க எல்லாருமே இந்த சம்மர் சீசனை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. குறிப்பாக வயசுக்கு வந்து பெண் குழந்தைங்கள் இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க. அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.